நம்ம சொந்த வீட்லயே வெளியாட்களுக்கு முன்னாடி நம்ம வேலை செய்யறவங்களா மாறிட்டோம். இந்த டவல் எடுத்துக்கிட்டு இவ்வளவு பேர் முன்னாடி வேலை செய்யறத நினைச்சா ரொம்ப அவமானமா இருக்குக்கா. ஆமா பவி, ஆனா நம்மளால வேற என்ன செய்ய முடியும்? ஹலோ, கொஞ்சம் இங்க வாப்பா. உன்னோட காதுங்க ஸ்ட்ரைக் பண்ணுதா? உனக்கு காது கேக்கல? நான் உனக்கு இங்க வேலைக்காரனா இருக்கதா அனுமதி கொடுத்தேன், விருந்தாளியா இருக்க இல்ல. என்ன நின்னுட்டு இருக்க? போய் வேலைய பாரு. வணக்கம். வணக்கம். அட, நீங்க எவ்வளவு பெரிய கம்பெனியோட மேனேஜர். அவ்வளவு பெரிய மேனேஜரா இருந்தும் கூட உங்க பிளேட்ல ஒரு சின்ன பீஸ் ஸ்வீட்டை கூட காணோம். அப்படி எப்படி இருக்க முடியும்? நீங்க ஒரே ஒரு ஸ்வீட் சாப்பிடுங்க. இல்ல வேண்டாம், நான் ஸ்வீட் சாப்பிட மாட்டேன். இல்ல, நீங்க ஏதாவது சாப்பிட்டுதான் ஆகணும். இங்க பாருங்க, நான் சொல்றத மறுக்க கூடாது. ஓகே. சந்துரு, எங்க போனா இவன்? இவ்வளவு நேரம் இங்கதானே இருந்தான். கொஞ்சம் அவனை கூப்பிட முடியுமா ப்ளீஸ்? கண்டிப்பா. சந்துரு சார். சரியா போச்சு. காதையும் கெடுத்து வச்சிட்டீங்களா? ப்ளீஸ், புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இங்க ஒருத்தர் மட்டும்தான், ஒரே ஒரு சார் தான் இருக்காரு. ஏன் பையன். இவரை தான் நீங்க சார்னு கூப்பிடணும். ஹலோ சார். மத்தவங்கள என்னோட வேலைக்காரங்க. இதுல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, வேலைக்காரங்கள நீங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவாங்களா என்ன? பேரை வச்சு கூப்பிடுங்க. சந்துரு, கூப்பிடுங்க. மேம், ஆக்சுவலா நான் வந்து உன்னுடைய வேலையை கண்டினியூ பண்ணணும்ல. சந்துரு, சீக்கிரம் ஸ்டார்ட் ஆட எடுத்துட்டு வா. என்ன பாக்குற? சீக்கிரம் எடுத்துட்டு வாப்பா. சீக்கிரமா வா. ஒருவேளை நீ வரதுக்குள்ள தேதி மாறிட போகுது. இப்படிதான் நடக்கும். முதலாளி வேலைக்காரன் ஆயிட்டான்னா இந்த மாதிரி டைப்பான வேலை தான் செய்ய வேண்டி இருக்கும். இன்னும் கொஞ்சம் சாஸ் போடு. இன்னும் எடுத்துக்கோங்க. நீ என்ன குருடா? உனக்கு கண்ணு தெரியல? சாப்பாடு சாப்பிடும் போது கை சரியா வேலை செய்யுதுல்ல? அப்போ வேலை செய்யும் போது கூட கையை சரியா யூஸ் பண்ண கத்துக்க. இடியட். என்னோட தப்பு இல்ல. சொன்ன கேளு, கோவப்படாத. இதுல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்பதானே வேலைக்காரங்களோட லிஸ்ட்ல சேர்ந்திருக்கான்.
நீ வேணும்னா பாத்துக்கிட்டே இரு. அவன் வாழ்க்கை பூரா இங்க தானே இருக்கணும், எல்லா வேலையும் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு செய்வான். ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் உன் காலை சுத்தப்படுத்த சொல்றேன். நெல்லு, எல்லா வேலையும் நீதான் செய்வியா? இதுல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்ப உன்னோட லிஸ்ட்ல இன்னும் கொஞ்சம் வேலைக்காரங்க எல்லாம் சேர்ந்திருக்காங்க. அதான் சொல்லுவாங்களே அடிமை டைப்ஸ். அவங்களையும் கொஞ்சம் வேலை செய்ய விட. சந்துரு, உனக்கு வேற எந்த வேலை தெரியுதோ இல்லையோ, ஷூ கிளீன் பண்ண கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். என்ன பாத்துட்டு இருக்க? அம்மா சொன்னது காதுல விழல. ஷூவை கிளீன் பண்ணு. வேணாக்கா. பாட்டி, நான் உங்களை கையெடுத்து கும்பிடுறேன், உங்க கால்ல கூட விழுகிறேன். என் வீட்டுக்காரர் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய சொல்லாதீங்க ப்ளீஸ் சின்ன பாட்டி. அம்மாடி மகாராணி, பசங்க சாப்பிட்டாங்களா இல்லையா? இங்க பாரு, ஸ்வீட்ஸ் எல்லாம் இருக்கு, இன்னும் என்னென்னமோ நிறைய இருக்கு, கூல் ட்ரிங்க்ஸும் இருக்கு. பசங்க சாப்பிட்டாங்களா இல்லையா? சாப்பிட்டாங்களா இல்லையா? ஆமா பாட்டி, சாப்பிட்டாங்க. ஆனா என்னோட ஹஸ்பண்ட இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய சொல்லாதீங்க ப்ளீஸ் சின்ன பாட்டி. இன்னைக்கு பசங்க சாப்பிட்டுட்டாங்க, நாளைக்கு என்ன பண்ணுவாங்க? பட்னியா இருப்பாங்களா? இல்ல, வேண்டாங்க. என்னங்க வேண்டாங்க. என்ன மன்னிச்சிருங்கண்ணா. என்னால நீங்க இந்த அளவுக்கு அவமானப்பட வேண்டியதா இருக்கு. இவங்க அப்படி என்ன தப்பு பண்ணாங்க? நீங்க வேலைக்காரங்களா இருக்க வேண்டிய அவசியம்? அட, கெட்ட நேரம் வந்தா இப்படி எல்லாம் தான் நடக்கும். நீ அதை கண்டுக்காத. எனக்கு பர்கர் வேணும். இது நல்லா இல்ல. அப்ப நல்லாவே தயாரிங்க.